செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ரஷ்யா அவங்க கிட்ட தூங்காம பேட்டில் பண்ற மாதிரி சோல்ஜர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் அதுக்காக ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸ் 15 நாள் தூக்கம் வராத மாதிரி செஞ்சிடும். இந்த கேஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்றதுக்காக 5 பிரிசனர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க மேல இந்த கேஸை செலுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அந்த பிரிசனர்ஸை ஒத்துக்க வைக்கிறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதும் உங்களை ஃப்ரீ பண்ணிடுவோம் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஆஃபரை அவங்களும் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சுத்தமா காத்து போகாத மாதிரி ஒரு ரூம்ல இந்த பிரிசனர்ஸை வைக்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக அங்க ஒரு மைக்கை செட் பண்றாங்க. உள்ள நடக்கிறத பாக்குறதுக்காக டோர்ல கிளாஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்ச கேஸை ரூமுக்குள்ள செலுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எல்லா பிரிசனர்ஸுமே நார்மலா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் யாருக்குமே தூக்கமும் வரல. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் ஏதோ பேச தொடங்கி இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெரிமெண்டோட 9th டேல ஒருத்தர் அவரோட தொண்டை கிழிஞ்சி வாய்ஸ் கட் ஆகுறது வரைக்கும் கத்தி இருக்காரு. அண்ட் மத்தவங்க அவங்க உடம்ப கிழிச்சு அவங்களே சாப்பிட தொடங்கி இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ரூமே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னாச்சு அப்படின்னு தெரியாததால அந்த ரூமை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 5 பிரிசனர்ஸ்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க. உயிரோட இருந்த ஒருத்தரும் இந்த மாதிரி சாம்பி ஆயிட்டாரு. அண்ட் வெளியே வந்த ஒரு சில மணி நேரங்கள்ல அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு கதை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இது உண்மையா நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.